அப்புறம் 10 நாள் சென்று வந்தேங்க. 10 நாள் சென்று போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. செக்கப்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கூட்டிகிட்டு போச்சு. கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், இதுமாரி சூழ்நிலை தான் சார் வந்துருக்கோம். அவர் உடம்பு சரியில்லைன்னு தான் வந்தோம். ஆனால் இதுமாரி ஆயிடுச்சு சார், இதுமாரி அடித்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவருக்கு என்னன்னா, அவர் கடை வாங்கி வச்சுருக்காரு பார்த்தீங்களா. நாங்கள் வன்னியர்ன்றதுனால நம்ம வந்து அவங்க வீட்டில் போய் குடும்பம் இல்லை, சரிங்களா. நான் வன்னியர்ன்றதுனால அது என்னவோ சொல்லிக்கிறாங்க. கவுண்டர் வீட்டு ஆளுங்க இது மாதிரி தாழ்த்தப்பட்டவங்கள அடித்தா காசு பணம் கொடுக்கணுமா. அது நமக்கு என்னங்க தெரியும். நம்ம இல்லாப்பட்ட அன்னாடஞ்சி காட்சிக்கு நமக்கு என்ன தெரியும். அவர் 4 இடம் சுற்றுறவரில்ல. அவருக்கு தெரியும் போல். போயிட்டு கேஸ் எப்படி கொடுத்துருக்காரு, அவங்க பொண்டாட்டி போட்டிருந்த 5 பவுன் நகையை நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டாருங்க. திருட்டிட்டேன்னு அப்போல்லாம் என் காது மூக்கு ஒன்றும் இப்பயும் ஒன்றும் இல்லை, அப்பயும் ஒன்றும் இல்லை, காதில் மூக்கில் ஒன்றும் இல்லை. இப்போ போய் அப்புறம் போலீஸ்காரு அதெல்லாம் தப்புப்பா, அவங்க வந்து உங்கள் வீட்டில் இல்லை, எங்கேயோ ஏரிக்காரில் வீடு கட்டின்னு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, உலகத்துலேருந்து நிறைய பேர் வராங்க உங்கள் கோயிலுக்கு, நீங்களாம் வந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி என்னை எதுவுமே சொல்ல. அவங்க பிள்ளைங்களுக்கு பாடம் தானேப்பா சொல்லித்தர, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ மாட்டு சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் பண்ண தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு போல். அவர் அதெல்லாம் அந்த ஊரில் இல்லை 5 வருஷம். அவர் கடை வாங்கி இங்கே ஓடி போயிட்டாப்புல, வரல. அதுக்கப்புறம் ஜாதி பிரச்சனை கொண்டு வந்தாங்க. என்ன ஜாதி, வன்னியர் பிள்ளை எப்படி இருளர் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலாம், இது ஒரு பிரச்சனையாங்க. நல்லா சொல்லுங்கள். எந்த ஜாதியில் பிறந்தான்னாங்க, ஒரு கல்வி கற்றுக் கொடுக்குறது எந்த ஜாதியாக இருந்தான்னாங்க அப்படின்னு சொன்னோடனே வீடியோவில் காட்ட பாருங்க. நான் ஏரிக்கார ஓரம் இருக்குல்ல, அப்போ வந்து அங்கே ஒரு ஷெட்டு ஒன்று கட்டினாங்க. நான் ரோட்டில் உட்காந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றதுனால ஒரு ஷெட்டு ஒன்று கலெக்டருக்கு தெரிஞ்சு, கலெக்டர் அங்கே வந்து ஷெட்டு கட்டி கொடுத்து பிள்ளைங்க அங்கே படித்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, பிள்ளைங்க அங்கே படித்தாங்க, படிக்கிறாங்க, இன்னமும் படிக்கிறாங்க அந்த இடத்துல, சரிங்களா. யார் கல்வி ஒருத்தவங்களுக்கு சொல்லி தராங்களோ அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அவங்க தான். எத்தனை டீச்சருங்க எம்ஏடு என்ன ஒன்றாலும் முடிக்கிட்டுங்க. இங்கே இருக்கிற என் பிள்ளைங்களுக்கு நான் தாங்க டீச்சரு. என்னை வந்து இப்படி பார்ப்பாங்க, இன்னும் பட்டிக்காடு மாரி கிடக்குது அப்படின்னு. பட்டிக்காடுக்கும் பகுத்தறிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. என்னை மாரி வந்து யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க, பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து நான் டெய்லியும் போடுற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.